யமன் உண்மையாகவே பிறந்த கோயில் இதுதான். ஆனால் இங்கே சிவனோட காலடியில் தான் குழந்தையா யமன் இருக்கார். ஏன்னு சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. தீவிரமான சிவன் பக்தன் தான் மார்க்கண்டேயன். ஸோ மார்க்கண்டேயன் சிவனுக்கு பூஜை பண்ணிருக்கும் போது யமன் அந்த இடத்துக்கு வந்து மார்க்கண்டேயன் மேலே பாசக்கயிறு வீசி அங்கேருந்து கொண்டு போகணும்னு முடிவு பண்ணுவார். அப்போ அந்த இடத்துக்கு சிவன் வந்து என்னோட பக்தன் மேலேயே நீ பாசக்கயிறு வீசுறியா அப்படின்னு கோவப்பட்டு யமனை உதச்சிருவார். அந்த இடத்துலேயே யமன் இறந்து போயிடுவார். அதாவது சிவன் அந்த இடத்துலையே யமனை சம்காரம் பண்ணிட்டாரு. யமன் இறந்த பிறகு பூமியில் ஒரு இறப்பு கூட இருக்காது. ஸோ யமன் இருந்தால் தானே இறப்பு இருக்கும். அதனால் பிறப்புகள் அதிகமாகிட்டு இருந்தது. இறப்பு ஒன்று கூட நடக்காமல் பூமி மிகப்பெரிய பாரத்தில் போய் மாட்டிக்கிச்சு. அப்போ மனிதர்கள் அதிகமானதுனால பூமாதேவியோட பாரத்தை தாங்க முடியல. அப்போ சிவன்கிட்ட போய் பூமாதேவி வேண்டி முறையிடுறாங்க, நீங்கள் யமனை கொண்டுட்டீங்க, அதனால் பூமியில் இறப்புங்கிறது ஒன்று இல்லாமல் போச்சு, என்னால் பாரத்தை தாங்க முடியல, தயவு செஞ்சு யமனை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சிவன் இந்த கோயில், அதாவது திருப்பைஞ்சூலியில் இருக்கிற யமன் கோவிலை காட்டி இந்த இடத்துல என்னோட காலுக்கடியிலிருந்து யமன் திரும்பியும் குழந்தையா பிறப்பாரு அப்படின்னு சிவன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் இந்த கோயிலில் யமன் திரும்பவும் பிறந்திருக்காரு. பூமியில் யமன் இருக்கிற ஒரே இடம் இதுதான். யமன் பிறந்த இடமாகவும் இந்த கோயில் தான் இருக்குது. நீங்கள் இப்போ அந்த கோயிலுக்கு போய் பார்த்தாலும் சிவனோட உருவத்துக்கு கீழே யமன் குழந்தையா இருப்பார். ஸோ அந்த இடத்துல தான் யமன் பிறந்து வெளியில் வந்தார்.